சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை அறிவாலயத்திற்கு இன்று வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்த் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். விருகம்பாக்கம் ரிஷிவந்தியம் தேமுதிகவுக்கு இல்லை என திமுக முடிவால் பிரேமலதா அதிர்ச்சி அடைந்துள்ளார். நிபந்தனையற்ற ஆதரவுடன் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு திரட்ட பெருந்தலைவர் மக்கள் கட்சி முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் தனபாலன் தெரிவித்துள்ளார். திமுகவின் கைப்பாவையாக செல்வ பெருந்தகை செயல்படுகிறார் என டி. செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்ட டி. செல்வம் தாவேகாவில் இணைகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார், அதிமுகவா அல்லது பாஜகவா என சேகர்பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். முடிந்தால் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட்டை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என அமைச்சர் சேகர்பாபு தாக்கி பேசியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட விரிசல் பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டாக பிரித்துள்ளது. மாம்பழ சின்னம் முடக்க கோரிய வழக்கில் ராமதாஸ் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தந்தை மகனுக்கு இடையே உள்ள பிரச்சனை என்றும் மாம்பழம் சின்னத்தை முடக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் சின்னம் தொடர்பான கரார் போக்கால் அதிருப்திகள் வெடிக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக மதிமுக கேட்ட எண்ணிக்கையை விட குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வற்புறுத்தப்பட்டதாலும் நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகிறோம் என அக்கட்சியின் அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் வெளிப்படையாகவே தனது ஏமாற்றத்தை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து சமீபத்தில் விலகிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் தங்களுக்கான அரசியல் வாய்ப்புகள் அங்கீகாரம் குறித்து ஆலோசனைகளை நடத்தி வருகின்றன. இதுவரை திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளித்து வந்த நிலையில் தற்போது பல கட்சிகள் தங்களது அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. எங்களது முடிவு பல பேரின் தூக்கத்தை கெடுக்கும் என விஜயுடன் கூட்டணியா என வேல்முருகன் பேசியுள்ளார். மல்லு கட்டும் திராவிட கட்சிகள் இளம் வாக்குகளை கவரும் டிவிகே என்டிகே பெரம்பலூரில் முந்துவது யார் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தஞ்சாவூர் தொகுதி பாஜகவுக்கு 5 வருட நம்பிக்கைக்கு கிடைத்த ஏமாற்றம், அதிமுகவினர் ஆதங்கம். அதிமுகவில் தஞ்சாவூர் மாநகர செயலாளராக இருப்பவர் NS சரவணன். தஞ்சாவூர் தொகுதி வேட்பாளராக சரவணன் உறுதி செய்யப்பட்டு விட்டதாக சில மாதங்களுக்கு முன்பே பரவலாக பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பச்சை கொடி காட்டியதால் அவர் தொகுதிக்குள் பிரச்சாரம் செய்து வந்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 17 வயது சிறுமி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். அதேபோல மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இரவு முழுவதும் காட்டுப்பகுதியில் பரிதவித்து காலையில் பல கிலோமீட்டர் நடந்தே மருத்துவமனைக்கு சென்று சேர்ந்தார். இப்படி தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் பெண்களை ஏன் வெளியே அனுப்புகிறீர்கள் என்ற கேள்வியை நடிகர் SV சேகர் எழுப்பியுள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், என் வீட்டில் வேலை பார்க்கும் பெண்ணை சோப்பு வேண்டுமென்று சொன்னால் கூட வெளியே போக விட மாட்டேன் என்றும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என சொல்கின்றனர். அந்த பெண் ஏன் புதருக்கு பின்னால் போக வேண்டும் என்று பேசியுள்ளார். அவருடைய பேச்சு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்பது போல சித்தரிக்கிறது. திண்டுக்கல்லில் நேற்று திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் SV சேகர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கையும் பாலியல் துன்புறுத்தலையும் ஒப்பிட்டு பேசுவதை நீங்கள் யோசிக்க வேண்டும். என் வீட்டு பீரோவை பூட்டாமல் விட்டுவிட்டு திருடன் திருடிவிட்டான் என்றால் அதற்கு சட்டம் ஒழுங்கு எப்படி பொறுப்பாகும் எனவும், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளியே கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட துணைக்கு ஒருவர் செல்ல வேண்டும். சுதந்திரம் வேறு, பாதுகாப்பு வேறு. நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக விஜயின் ரசிகைகளும் தாவேகா பெண் தொண்டர்களுமான சிலர் வெளிப்படுத்திய கருத்தை மோசமாக சித்தரித்து விபச்சாரிகள் என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளனர். அரசியல் விமர்சகரான பொன்ராஜ் வெலைச்சாமி இவர் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு ஆதரவாளராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவெளியில் தெரிவித்த ஒரு கருத்திற்கு பெண்களை விபச்சாரிகள் என விமர்சித்த பொன்ராஜுக்கு சமூக வலைதளத்தில் அதிகப்படியான எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த சூழலில் தாவேகா நிர்வாகிகள் பொன்ராஜுக்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் தாவேகா தலைவர் விஜயும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொன்ராஜ் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் விஜய், இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் அம்மா அக்கா தங்கைகளை தரக்குறைவான சொல்லோனா வார்த்தையால் திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைக்கூலி ஒருவர் வாய்க்கு வந்தபடி விமர்சனம் செய்துள்ளார் என்றும், தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற நபர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசையும் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும், தாவேகாவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்கும் இச்செயலால் வருகின்ற தேர்தலில் தாய்க்குளத்தின்
யோகோபித்த முடிவால் தீய சக்தி திமுக மண்ணை கவ்வப்போவது உறுதி என பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தாவேகா நிர்வாகி அருண்ராஜ், ஐயா அப்துல் கலாமின் ஆத்மா நிச்சயம் உங்களை மன்னிக்காது. இப்பொழுதாவது உங்கள் தவறை உணர்ந்து தமிழக பெண்களிடம் மன்னிப்பு கோரி இனி வரும் காலங்களில் சிலரைகளுக்கு விலை போகாமல் கௌரவமாக வாழ பாருங்கள். இல்லையேல் சமுதாயத்தில் கீழ்த்தரமான எடுத்துக்காட்டுகளில் ஒருவராகத்தான் வரலாற்றில் நினைவு கொள்ளப்படுவீர்கள் என பதிவிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் 2வது முறையாக ஸ்டாலின் முதல்வராக வருவார் என்று திண்டுக்கல்லில் நடிகரும் அரசியல் தலைவருமான எஸ்.வி. சேகர் பேட்டி அளித்துள்ளார். திண்டுக்கல்லில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த நடிகர் எஸ்.வி. சேகர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது பேசியபோது, குழந்தைகளுக்கு கல்வி போதிப்பதை விட நமது கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும், சினிமா நடிகர்களை சினிமா ஸ்கிரீன்களில் மட்டும் நடிகராக பாருங்கள் எனவும், அவர்கள் எல்லாம் தெரிந்த புத்திசாலிகளாக நினைக்காதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். 2வது முறையாக ஸ்டாலின் முதல்வராக வருவார் என்று திண்டுக்கல்லில் நடிகரும் அரசியல் பிரமுகருமான எஸ்.வி. சேகர் பேட்டி அளித்துள்ளார். பாஜக ஒரு பாறாங்கல், அதை கட்டிக்கொண்டு தண்ணீரில் விழுந்தால் என்று நடிகர் எஸ்.வி. சேகர் தாக்கி பேசியுள்ளார். தாவேகா பெண் தொண்டர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுக ஆதரவாளர் பொன்ராஜ் மீது தாவேகா தலைவர் விஜய் நேரில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தாவேகா தலைவர் விஜய் நாளை மறுநாள் முதல் சென்னையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். விஜயின் பிரச்சார திட்டம் என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியம் காக்காவேரி ஊராட்சி புது காலனியில் பட்டியல் சமூக குழந்தைகளுக்கு தனியாகவும் பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு தனியாகவும் பல ஆண்டுகளாக 2 அங்கன்வாடி மையங்கள் செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளன. இந்நிலையில் பட்டியல் மற்றும் பிற சமூக குழந்தைகளுக்கு தனித்தனி அங்கன்வாடி மையங்கள் குறித்து அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 17 வயது சிறுமி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். அதேபோல் மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இரவு முழுவதும் காட்டுப்பகுதியில் பரிதவித்து காலையில் பல கிலோமீட்டர் நடந்தே மருத்துவமனைக்கு வந்துள்ளார். இந்நிலையிலும் இரவு 12 மணிக்கு கூட பெண்கள் பாதுகாப்பாக செல்கின்றனர் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான தாவேகாவின் வேட்பாளர் பட்டியலை விஜய் இன்று இறுதி செய்ய உள்ளார். இதைத் தொடர்ந்து தாவேகாவின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தையும் நாளை நடக்கவிருக்கின்றனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு அரசியல் களம் தீயாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் விமர்சனமும் ஆளும் கட்சியின் பதிலும் என சூடு பறக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் திமுக கூட்டணி கட்சிகள் அவமானப்படுத்தப்படுவதாகவும் அலைக்கழிக்கப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார். இந்நிலையில் ஜெயலலிதாவின் ஆன்மாவையே சாகடிக்கும் வேலை என எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம் செய்துள்ளார். ஒட்டன்சத்திரம் தொகுதியில் தொடர்ந்து 6 முறை வெற்றி பெற்று அமைச்சராக இருப்பவர் சக்கரபாணி தொகுதி முழுவதும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள், சாலை வசதிகள் என எல்லாவற்றையும் செய்து தொகுதியை தன் கண்ட்ரோலில் வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ள அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் என்று ஆவலுடன் அவரது ஆதரவாளர்களும் அபிமானிகளும் காத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் மார்ச் 28ஆம் தேதி பெரம்பூரில் இருந்து தனது புயல் வேக பிரச்சாரத்தை தொடங்குகிறார் எனவும் ஒரே நாளில் 5 தொகுதிகளில் பிரச்சாரம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,09,360 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,670 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.